Please subscribe Sadhguru Sai Creations. கலர்லாம் ஒரு பக்கம் பிரைட்டாக பொலிவாக அந்த ரசிக்கக்கூடிய சக்தியமாக ஈர்ப்பு சக்தியோடு இருந்தாலே போதும் சார். இப்போ உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பின் காரணமாக நிறைய பரு வந்துருச்சு. இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்குது. ஆண் பெண் 2 பேருக்குமே பிடிக்கும். தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்கும் இது அழகாக ரெமெடி கொடுக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஏதாவது ஒரு பகுதிகள் ரொம்ப சென்சிட்டிவான பகுதியில் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ணலன்னா மட்டும் நீங்கள் போடுங்க. அம்மா போட்ட தழும்பு, கிள்ளி போட்ட அந்த கரும்புள்ளிகள், கரும் வளையம் கண்ணில், அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொரியாக இருக்கக்கூடிய ஸ்கின் ரேஷஸ், ஆன்டி ரிங்கிள், நல்ல ஒரு அட்ராக்ஷன், ஒரு பிஸ்னஸ் இருக்குது, வாய்மொழி பேச்சு டேலண்ட் இருக்குது, மீட்டிங் பேசணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கலாம், சினி ஃபீல்டில் இருக்கலாம், சீரியல் ஆக்டராக இருக்கலாம். நைட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சன்னில் போகக்கூடியது அதிகபட்சம் 1 ஹவர் ட்ராவல் பண்ணிங்கனாலும் உங்களை சன் டேன் ஆக விடாது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. முக அழகு. முக அழகு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன தெரியுமா? நல்ல ஒரு பிரைட்டாக, அதாவது கலர்லாம் ஒரு பக்கம் பிரைட்டாக பொலிவாக அந்த ரசிக்கக்கூடிய சக்தியமாக ஈர்ப்பு சக்தியோடு இருந்தாலே போதும் சார். நான் பிஸ்னஸை கலெக்ட் வந்துடுவேன் சார். ஆனால் வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் சார். ஆனால் அதோடைய ஆயில் தன்மை வந்து எனக்கு வந்து என்னுடைய ஃபேஸ் டோட்டலாக டேன் ஆகிடுது, பொலிவே இடந்து சார். கொஞ்ச நேரத்தில் ஆயில் ஸ்கின் ஆகிடுது, தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். என்ன அறியாமலே நான் தாழ்மன வரைக்கும் போயிட்டே இருக்கேன். என் ஃபேஸ் சுருக்கம் ஆகிட்டுருக்கு. ஏஜ் அவுட் ஆகிற மாதிரியே காட்டுது. சின்ன வயசு தான் சார். ஆனால் எனக்கு என் ஃபேஸ் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பின் காரணமாக நிறைய பரு வந்துருச்சு. இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மனக்குறை இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு, நேச்சுரலான ஒரு தீர்வு வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கருவளையம், அதேமாதிரி மங்கு, நம்மளுடைய ஃபேஸுக்கு பொலிவு நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இவ்வளோதானா சார் நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் கேட்ட வரைக்கும் இவ்வளோதானா? ஆனால் அதில் யாரும் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. கேரட் இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய ஃபேஸில் போகிற முகப்பூச்சிகள் இருக்குது. நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் அதில் பெஸ்ட்டு எது? ரொம்ப சிம்பிளாக 2 ஒரு சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணலாம், அதோடு சேர்த்து சில காய்கறிகள், அதோட தோல், இதெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்து ஆராய்ஞ்சு செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ். ஆண் பெண் 2 பேருக்குமே பிடிக்கும். தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்கும் இது அழகாக ரெமெடி கொடுக்கும். ஸ்கின் டேன், வெளியில் போயிட்டு வந்து கருப்பாயிருக்கு பார்த்திங்களா, அது அவ்வளோ அழகாக நேச்சுரலாக 2-3 நாள்லேயே நல்ல ரிசல்ட் தரக்கூடியது. அப்படியே ரெகுலராக போயிட்டு வந்தால் ஸ்கின் எப்பொழுதுமே சாஃப்டாக இருக்கும், மெலோனின் சூப்பராக இருக்கும், கருவளையம் இருக்காது, மங்கு இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஆயிலி ஃபேஸ் இருக்காது. ஸோ இது எந்த தரமான ஸ்கின்னாக இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது சூப்பராக இருக்குங்கிற பட்சத்து தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முல்தானி மெட்டி ரொம்ப முக்கியம் சார். இதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமா சார்? முல்தானி மெட்டி வந்து உலகமறிஞ்ச விஷயமாச்சு. முல்தானி மெட்டி உலகமறிஞ்ச விஷயந்தான். எத்தனை பேர் அதை ரெகுலர் பண்ணுறீங்க? ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு அந்த ரிசல்ட் இல்லை. முல்தானி மெட்டி அழுக்க எடுக்கும், கொஞ்சம் ஆயில் ஸ்கின்னை பேலன்ஸ் பண்ணும், இது மட்டும்தான் தெரியும். ஆனால் முல்தானி மெட்டி அப்படி மிகப்பெரிய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன? முல்தானி மெட்டி. இந்த முல்தானி மெட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 100 கிராம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறீங்க? தோல் சீவிக்கோங்க, நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பச்சையெல்லாம் கிடையாது, நல்லா அவிச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சிங்கன்னா அப்படியே வந்துடும். அந்த மசிச்ச ஒரு விஷயத்தில் ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் முல்தானி மெட்டி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னில் போடுங்க. எந்த ஃபேஸில் போடும்பொழுது எந்த ஒரு நேச்சுரலாக இருந்தாலும் சரி, இந்நேச்சுரலாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்கின் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். நல்லா மறந்துடாதீங்க. ஸ்கின் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வாமை. அதுக்காக போய் லேபுக்கெலாம் போக தேவையில்லை. கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறைமுகமான இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வைங்க. வந்து ஒரு 1/2 hour வச்சு பாருங்கள், 10 நிமிஷம். எந்த எரிச்சலும் இல்லாமல். ஆக்சுவலி இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு தொற்று நோய் இருக்குது, இல்லைன்னா கிருமியில் இருக்குனாக்கா கஸ்தூரி மஞ்சள் போட்டால் எப்படி எரியும், அந்த மாதிரி எரியறதுலாம் பார்த்து பயந்துடக்கூடாது. வச்ச பிறகு நல்ல கண்ணாமுன்னு எரியுதுன்னு வச்சிங்களா, அப்போ தான் அது ஓமை. லைட்டாக எரியுதுன்னா நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த வேர்க்காலில் இருக்கக்கூடிய புண்ணு நம்ம இப்படி நார்மலாக பார்த்தாலும் தெரியாது. நல்லா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்திங்கன்னா தான் தெரியும். நம்ம முடியோடைய அடி பாகத்தில் அந்த ஒரு புண்ணு இருக்கும். அப்போ நம்ம உருளைக்கிழங்கு படும் பொழுதோ, அப்போ முல்தானி மெட்டி படும் பொழுதோ, ஏன் உங்கள் கைப்பட்டாலே எரிய தான் செய்யும். நீங்கள் அதை நினச்சி நல்லா உங்களுக்கு வந்து நல்ல பயங்கரமாக பயங்கரமாகவே எரியுதுன்னா மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலான்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படி ஆகாது. இது பல தரப்பட்ட டெஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஃபேஸ் ஃபுல்லாக போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஏதாவது ஒரு பகுதிகள்
ரொம்ப சென்சிட்டிவான பதில் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ணலன்னா மட்டும் நீங்கள் போடுங்க. இது வேறு லெவல் ரிசல்ட் கொடுத்த ஒரு ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். வாழைப்பழத்தோல் அது வந்து ரொம்ப முக்கியம். அது எந்த வாழைப்பழம்னாலும் இருக்கட்டும், மஞ்சள் பழமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சண்டே அழகாக கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு அதை நல்லா கூல் பண்ணிக்கோங்க. அடுத்தது மில்தானி மட்டியை வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து தயிரில் கூட யூஸ் பண்ணலாம் சில பேர். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம். நம்ம போடும்போது எதாவது மிக்ஸ் பண்ணுமே சார், தண்ணி யூஸ் பண்ணலாம், பன்னீர் யூஸ் பண்ணலாம், ஏன் நல்ல தயிர் கூட யூஸ் பண்ணலாம், ஆக பால் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எனக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தயிர் யூஸ் பண்ணுங்கள், இந்தமாதிரி தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் தகுந்த மாதிரி நீங்கள் மிக்சிங்கில் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மிக்சிங் பண்ணி அழகாக ஃபேஸில் வந்து ஒரு 10-20 நிமிஷம், இல்லைன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு ½ அன் ஹவர், ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். வச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா காஞ்சிருச்சா, அந்த காஞ்ச பிறகு வாழைப்பழ தோல் வச்சு அப்படியே தேய்ங்க போதும். நீங்கள் காஞ்சிருச்சுல அந்த வாழைப்பழ தோல் பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அழகாக தேய்ச்சி எடுத்திங்கனாக்கா அவ்வளோ பெரிய நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆக நீங்கள் கையில் போட்டு நோண்டாமல் வாழைப்பழத்தில் நல்லா ரின்ஸ் பண்ணினாலே போதுமான விஷயந்தான். வாழைப்பழத்தோல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அம்மா போட்ட தழும்பு, கிள்ளி போட்ட அந்த கரும்புள்ளிகள், கரும் வளையம் கண்ணில், அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொரியாக இருக்கக்கூடிய ஸ்கின் ரேஷஸ், ஆன்டி ரிங்கிள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். சாஃப்ட்னர், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சேர்ந்து அதெல்லாம் தாண்டி ஒரு ஈர்ப்பு, எவ்வளோ பெரிய ஈர்ப்பு தெரியுங்களா? அவ்வளோ கலன்னு இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், கண்ணு நல்லாயிருக்கும், உங்களுக்கே உங்களை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயப்பா, என்னடா அது சாதாரண விஷயமே எப்படி இருக்குது, க்ரூம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய நல்ல விஷயமா? நேச்சுரலாகவே முல்தானி மட்டியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாரத்துக்கு ஒரு முறை நைட்டில், டெய்லி போடணும் கூட அவசியம் இல்லை, இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. வாரம் முறை இதை நம்ம அழகாக அதை செய்யலாம். வாரம் ஒரு முறை நம்ம செய்கிறது சந்தனாதி தைலம். அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. சந்தனாதி தைலத்தை, என்ன சார் எனக்கு ஏற்கனவே ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, நான் இந்த தைலத்தை எப்படி தேய்க்கிறது, சந்தனாதி எண்ணெய் எப்படி போடுறது, அது ஆகாது. சந்தனாதி தைலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபேஸில் நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க போதும். இது வந்து ஆயில் ஸ்கின்னை திருப்பி மேலும் ஆயில் ஸ்கின்னாக மாற்றாது. நல்லா கேட்டுங்க, ஆயில் எல்லாமே இன்னொரு ஆயில் மேலே போடும்போது அது கசகசப்பாக நினைக்கிறீங்க, அப்படி தப்பு. சந்தனாதி தைலம் நல்லா ஊடுருவி ஸ்கின்னுக்கு ஒரு போஷாக்க கொடுக்கும். அதுக்கு வந்து எப்படி சிரம் எப்படி யூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்டு. ஸ்கின்னுக்கு மெலோனியை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சன் டர்ன் ஆகிறதை விட பிரச்சனையே இருக்காது, அவ்வளோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை நைட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் நீங்கள் போனீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சன்னில் போகக்கூடிய அதிகபட்சம் 1 ஹவர் ட்ராவல் பண்ணிங்கனாலும் உங்களை சன் டேன் ஆக விடாது. அவ்வளோ பெரிய சக்தி இந்த சந்தனாதி தைலத்துக்கு உண்டு. ஆக வாரம் ஒரு முறை நைட்டில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா அழகாக காட்டன் வச்சு தண்ணி வச்சு அலம்பிடுங்க. ஆக மொத்தத்தில் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான விஷயங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஃபீல்டு, இன்றைக்கி நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வயிற்று வலி, அதனால் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, வலி தாங்க முடியாமல் விட்டுறப்பா சாமின்னு விட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், நல்ல ஒரு அட்ராக்ஷன், ஒரு பிஸ்னஸ் இருக்குது, வாய்மொழி பேச்சு டேலண்ட் இருக்குது, மீட்டிங் பேசணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கலாம், சினி ஃபீல்டில் இருக்கலாம், சீரியல் ஆக்டராக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெமிக்கலைசேஷன் உடம்புல, நம்ம காற்றுல இருக்கக்கூடியலாம் உடம்புல பட்டு இந்த ஆன்டி ஏஜிங் இருக்கிறது பார்த்திங்களா, அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறதுல. நம்ம எப்போதுமே நல்லதாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், ஸ்கின் நல்லா இருக்கணும், நம்மளோட முகம் பொலிவோடு இருக்கணும், அட்ராக்ஷனோட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இயற்கை வழியிலே நம்ம போனோம்னா நல்ல விஷயந்தான். இதை நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஹா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி காலை மதியம் இரவு இப்படியே போடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் வாரம் 2 முறை, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவானது, என்ன தான் நேச்சுரலாக இருந்தாலும் அதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் வேண்டும். வாரம் 1 முறை இப்படி போட்டு வந்தாலே போதும், பேலன்ஸாக ரிதமாக நம்மளோட ஸ்கின்னோட அழகை தக்க வச்சுக்கலாம், மிளற வைக்கலாம், அழகாக்கலாம். மிக முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.